வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ஹைட்ராலிக்ஸ் ஜேடிஓ சிலபஸில், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஹைட்ராலிக்ஸ் அப்படின்ற யூனிட்டை முடிச்சாச்சு. நம்ம அடுத்து நம்ம என்ன யூனிட் பார்க்க போனோம்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் யூனிட் வந்து பார்க்க போனோம். சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 2 விதமாக சப்ஜெக்ட் வரும். 2 விதமாக, அதாவது ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே யூனிட் தான், ஒரு யூனிட்டில் ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் வரும். ஒன்று வாட்டர் சப்ளை அப்படின்ற சப்ஜெக்ட் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர், அதாவது சீவேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் வரும். 1, 2 மொத்தம் 2 வரும். 2 சப்ஜெக்ட் கொடுத்து முடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் 10 to 12 என்ன 12னா ஒன்றும் இல்லை. இங்கே 12 ஆச்சுன்னா இங்கே 8 வந்துடும், இங்கே 12 ஆச்சுன்னா இங்கே 8 வந்துடும். அப்படி மாறி மாறி கொடுப்பாங்க. மினிமம் அதாவது ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை சீவேஜ் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் யூனிட் நம்பர் 6 நினைக்கிறேன். யூனிட் நம்பர் 6 அல்லது 7 வரும் நினைக்கிறேன். சரிங்களா? ஜேடிஓ சிலபஸில். ஓகே, நம்ம வாட்டர் சப்ளை சீவேஜ்லேயே நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, ஒன்று பாருங்கள், வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் மெத்தட் என்னங்க, அதாவது இப்போ நம்ம ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டோம், எக்ஸாம்பிள் மதுரை எடுத்துக்கிட்டோம். மதுரை கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த மக்கள் தொகைக்கு எப்படி நம்ம வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் கொண்டு போகிறோம், அதை பற்றி நம்ம படித்தோம்னா மெத்தடு, எந்தெந்த மெத்தட் நம்ம கொண்டுட்டு போகணும் அதை பற்றி நம்ம படித்தோம்னா மெத்தடு. சரிங்களா? ஓகே, அதுக்கு வாட்டர் டைப்ஸ், வாட்டரில் அதாவது என்னென்ன, சப்போஸ் ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம என்ன வாட்டர் பயன்படுத்துகிறோம், அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணி வந்து கலங்கிருந்தா அதுக்கு பேர் என்ன, டெக்னிக்கல் வச்சா படிக்கணும் நம்ம, அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது, ஆனால் அதோட கலர் மாறிந்தாலோ அல்லது அதோட டேஸ்ட் மாறிந்தாலோ உள்ளுக்குள்ள பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதில் வந்து எதில் படிக்கணும்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் படிக்கணும். புரியுதுங்களா? ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கிற தண்ணி தான், ஆனால் அதோட நிறம் மாறி இருக்குது, கெமிக்கல் டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது, அல்லது பாக்டீரியா உள்ளுக்குள்ள நம்ம வந்து அது வந்து விசிபிளா இருக்குது, மைக்ரோஸ்கோபிக் தான் கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து, அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இல்லை டெஸ்ட் இருக்கு, சம் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? அந்த டெஸ்ட் வேற கண்டுபிடிச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி சப்போஸ் கெமிக்கலா இந்த நைட்ரஜன் இருக்கு, இது CO2 அதிகமாக இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இப்போ வர்ணங்கிறோம் நைட்ரேட்டு, நைட்ரஜனு, அப்புறம் வந்து அல்கலைன் கரண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் அதாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணுமா, அதான் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணணும்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட். சரி, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ ஓரளவு பியூர் ஆகிடுமா, ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இருந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். சரியா என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட போய் கொடுத்துடலாம்ல, அதான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ புரியுதுங்களா? அதாவது நம்ம ஊருக்கு இப்போ போகிறோம், நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே போகிறீங்க, ஊட்டி நிறைய சிட்டியாக வச்சுப்போம். சரிங்களா? மதுரை, கோயம்புத்தூர் போகிறீங்க நீங்கள். சரிங்களா? கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் தொகை எப்படி பார்க்குறீங்க. சரிங்களா? உதாரணத்து பார்த்தீங்கன்னா அதாவது சப்போஸ் அங்கே வந்து ஒரு இதான் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பொருளாதாரத்துக்காக ஒரு மக்களுக்கு வழியே இல்லை. 2 விதமா கான்செப்ட் வச்சுமா. ஒண்ணு வந்து கோயம்புத்தூர் சிட்டி போறீங்க, இன்னொன்னு உங்க ஊர் பக்கத்துல வில்லேஜ் போறீங்க. சரிங்களா? வில்லேஜ் போறீங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கோயம்புத்தூர், இன்னொன்னு பார்த்தா வில்லேஜ். சரி, இப்படி போறீங்களா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். என்ன காரணம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும், தொழிலுக்காக, அதாவது வருமானம் ஈட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணுறப்ப சிட்டிஸில் அதிகமாக இருக்கும். அப்படி தானே உங்களுக்கு? அதாவது என்னங்க, இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும், வேற இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும், உற்பத்தி அதிகமாக இருக்கும். இங்கே வந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் நிலம் வச்சிருப்பாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக இருந்துடலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, யாருன்னா போயிட்டு பொழைச்சிக்க முடியும். அதான் சிட்டி டிஃபரன்ஸ். அப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ் வச்சுக்கும் போது நிலம் இங்கே யார் வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து இங்கே இருக்கலாமா அப்படின்றப்ப ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் நிலம் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி சிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தா குறைவாக இருக்கும்.
பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இங்க வந்து யார் வேணா அங்கே போயிருக்கலாம், அதிகமா இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி தான் மெத்தட். என்ன மெத்தட்னா, நம்ம வந்து எப்படி நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், அதாவது பாப்புலேஷன் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்காங்க, இந்த அளவு மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தினா போதும் அப்படின்னு பார்க்க தான் பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்குது. வாட்டர் டைப்ஸ் அதான் கலர் ஆல்ரெடி சொன்னது தான். பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். எந்த அளவுக்கு வாட்டர் வந்து அதோட தன்மை கம்மியா இருக்குது, அந்த தன்மையை நம்ம திரும்பி ரெட்டிவே கொண்டு வரலாம். அதான் பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுறோம். இதான் பார்த்து வாட்டர் சப்ளையோட நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் வாட்டர் என்ன பார்க்கணும்னா, வேஸ்ட் வாட்டர் நம்ம வந்து எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேஸ்ட் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ண பொருள் வந்து வேஸ்டா பண்ண நம்மளோட சீவேஜ்ல போய் ஊழுறோம். சரிங்களா, நம்ம செப்டிக் டேங்க்ல போய் செப்டிக் டேங்க் மற்ற வேற இதுல போய் ஊழுறோம். சரிங்களா, அதாவது பாதாள சாக்கடை சொல்லலாமா, மேன்ஹோல், அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் போய் கலந்துரும். சரி, இப்ப கலந்த வாட்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசைக்கிளிங் பண்ணும். சில இதெல்லாம் பண்ண முடியாது, சில இதெல்லாம் பார்த்தா பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து பயன்படுத்தி கொஞ்சம் பயன்பாடு கொண்டு வரலாம். அதை பத்தி நம்ம படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். இந்த பேர்ல இருக்குது, வேஸ்ட் வாட்டரை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், அதான் கான்செப்ட். சரி, அப்ப வேஸ்ட் வாட்டர்னா கண்டிப்பா எப்படிங்க இருக்கும், அதாவது கண்டிப்பா கலங்கி தான் இருக்கும். வாட்டர்ல கலங்கி இருக்கும், கெமிக்கல் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், பயாலஜி கண்டென்ட் ரொம்ப மைக்ரோ பாக்டீரியா ரொம்ப அதிகமா இருக்கும், வைரஸ் மூலம் இதெல்லாம் இருக்கும். அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சம் இதெல்லாம் இருக்கு, நம்ம போய் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இது வந்து குடிநீர்ல பயன்படுத்த மாட்டோம். இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கோ இதுக்கோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். குளிக்கிறதுக்கோ பயன்படுத்த மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, போயிட்டு கடல்லையோ அல்லது ஆத்துல போய் விடுவோம். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, ஆத்துல ஒரு ரிவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரிவரோட தன்மை என்னங்க ஆகும், செல்ஃப் கிளீனிங், அதாவது தண்ணி தான் சுத்தம் பத்திக்கும். அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம விடும்போது என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் நம்ம போயிட்டு கடல்லையோ அல்லது ஆறுலயோ நம்ம விடும்போது அதோட தன்மை வந்து எப்படின்னா தன்னை தானே சுத்தம் பத்திக்கிட்டு இருந்த பிளாக் வாட்டர் ஃபுல்லா அதுவே ரெட்டிஃபை பண்ணிடும். அதோட நேச்சர் பியூட்டி அது. அதான் இந்த ரிவருக்கும் இல்லை இதுக்கும் நல்ல சூப்பரான டாபிக் இது. சரிங்களா, அழகா படிக்கலாம் அது. அதான் டிஸ்ட்ரிபியூஷன் இது. நம்ம ஓரளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஃபுல்லா பண்ண முடியாது. நம்ம போய் ஃபுல்லா போய் விடக்கூடாது. நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து ஃபுல்லா போய் டிச்சில் உள்ள இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே போடக்கூடாது. ஃபுல்லா போட்டா ஃபுல்லா ரெட்டிஃபை ஆகும், பட் ரொம்ப லேட் எடுக்கும். அதோட நம்ம ஒரு ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்படி ரிவர் இப்படி போயிட்டு இருக்குன்னா நம்ம பார்ஷியலா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கடல் ஓட்டோம்னா ஒரு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் ஆகிடும். பட் நம்ம எதுவுமே பண்ணாம விட்டோம்னா அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். அதனால ஒரு ஸ்மெல்லு கூட அடிக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் சிக்கல்லாம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம கடலை விட்டிங்கன்னா ரொம்ப குவிக் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஆகிடும். இதான் பார்த்தா ரிவரோட முக்கியமான கெப்பாசிட்டி, நேச்சுரலா கொடுத்தது முக்கியமான கெப்பாசிட்டி. சரிங்களா, டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன் என்ன, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம டாபிக் தான் பார்க்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வாட்டர் சப்ளை பார்த்துக்கலாம். சரி, வாட்டர் சப்ளை பார்த்துக்கலாம். வாட்டர் சப்ளை இதோட டிசைன் பீரியட் கேட்பாங்க. டிசைன் பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. டிசைன் பீரியட் வாட்ஸ்அப் படி கேட்டாங்கன்னா 30 years. டேட்டா அது அப்படியே ஞாபகம் கோத்ரூ பண்ணி கேட்டதான் 30 years தான் டிசைன் பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஊருக்கு போறோம். இந்த ஊருக்கு போறோம், ஒன்று கோயம்புத்தூர் போலாமா, கோயம்புத்தூர், இன்னொன்று நம்ம வீடு பக்கத்தில் வில்லேஜுக்கு போயிடலாம். சரி, கோயம்புத்தூர் பொறுத்த பார்த்தீங்கன்னா அதிக இண்டஸ்ட்ரீஸ், ஐ 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 இப்படி இருக்க இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி லேண்ட் அதிகமாக இருக்கு. அக்ரி லேண்ட் சரிங்களா. சரி, ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 லேண்டும் அவரே வச்சிருக்கலாம். 4 லேண்டும் அவரே வச்சு வந்து பிசினஸ் பண்ணியிருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்படி நம்ம நிறைய இது 2 ஒரு ஆள் வச்சுக்கலாம், இது 2 ஒரு ஆள் வச்சுக்கலாம், இது 2 ஒரு ஆள் வச்சுக்கலாம், அப்படி இருக்கும். 4 ஆள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறிப்பிட்ட நபர் அதிக லேண்ட் வச்சிருக்கனால என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து
ஒரு நபர்கிட்ட தான் வருமானம் அதிகமாக போகும். என்னதான் வேலைக்கு ஆள வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியாது. பட் வந்து சமாளிக்கலாம். பட் ரொம்ப சில பேர் வறுமையில இது பண்ணுவாங்க. ஒரு அடிப்படை இது இல்லாம சில இது கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? சப்போஸ் இங்க அப்ப என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு மக்கள் போவாங்களா, ஊரை விட்டு கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல வருவாங்க. சிட்டில நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு நபர் இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாரு. ஒரு சின்ன ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாலே அங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனா தயாரிக்கிறாங்க அல்லது டிவி தயாரிக்கிறாங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் தேவைப்படும். 15 மெம்பர் தேவைப்படும் ஒரு டீமுக்கு மட்டும் நான் சொல்றது. சரிங்களா? அப்படின்றப்ப அதோட ப்ராடக்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் மார்க்கெட்டை பொறுத்து கம்பெனி நல்லா க்ரோ ஆகும். சரி, மார்க்கெட்டை பொறுத்து கம்பெனி க்ரோ ஆகும். நல்ல க்ரோ ஆச்சுன்னா நல்ல இன்கம் கொடுப்பாங்க. அதனால இங்க வந்துட்டீங்கன்னா மற்றபடி வேற என்ன சரௌண்டிங்ல உள்ளது எல்லாமே கத்துக்கலாம். பட் இங்கேயே கத்துக்கலாம் தான், இதை கம்பேர் பண்றப்ப இங்க அதிகமாக கத்துக்கலாம். அப்படின்றப்ப சிட்டியை நோக்கி தான் எல்லாமே வருவாங்க. சிட்டியை நோக்கி எல்லாமே வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிடும். இதான் காரணம். சரிங்களா? சரி, இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்ப கோயம்புத்தூர் போயிட்டு எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து என்னன்னா இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இப்போ வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து என்ன வச்சுக்கலாம், நம்ம மதுரைன்னு வச்சுக்கலாமா? மதுரை. இங்க இருந்து மக்கள் இங்க போயிட்டாங்க. இங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஓல்டு இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ரொம்ப ஓல்டா இருக்குது. அதாவது ஓல்டா முன்னாடியே அந்த இண்டஸ்ட்ரி தொடங்கி நல்லபடியா ப்ராடக்ட்லாம் நல்ல செல் ஆகிட்டு இருக்கு. மக்கள் இங்க இருக்க மக்கள் வந்து பார்த்தா இங்க போயிருப்பாங்க. கண்டிப்பா வந்து டெவலப் பண்ணிக்க, நம்ம பொருளாதார டெவலப் பண்ணிக்க, மற்றபடி நாலேஜ் டெவலப் பண்ணி இங்க போயிட்டாங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில வந்து இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல உள்ள இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இங்க வருது. கரண்டா ட்ரெண்டிங்ல எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனி வச்சுக்கலாமா? ஐடி கம்பெனி ஒரு 3 பிரான்ச் ஓபன் ஆகுது. ஐடி கம்பெனி 3 பிரான்ச் ஓபன் ஆகுது. சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா இதுல வந்து நல்ல அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்குது, நல்ல இன்கம் டெவலப் பண்றாங்க, நல்ல வேலை வாய்ப்பு தராங்க அப்படின்னு பார்த்தா ஆடு கொடுத்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வருவாங்களா, மக்கள் வந்து ரீச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை இல்லாம இருப்பாங்க, படிச்சுட்டு கொஞ்சம் வேலை இல்லாம இருப்பாங்க, பொருளாதார பின்தங்கி இருப்பாங்களா, அந்த மக்கள் இங்க போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா போவாங்க. வேற ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட் வேலைக்கு ஆள்த்தாலும் நிச்சயமா போவாங்க. நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆட் சொன்னாலே அவங்க வந்துருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஷார்ட் பீரியட் டெவலப் ஆயிடுச்சு. ஷார்ட் பீரியட் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணுவாங்களே, இதுல சில பேர் லேபரா இருப்பாங்க. அதாவது முதலாளி இல்லாம லேபரா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சம்பளம் வந்தாலும் வருமானம் பத்தாம இருக்கும். சரிங்களா? வருமானம் பத்தாம இருக்கும். சப்போஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ற பசங்க அவங்களோட சன்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ண பிடிக்காம வந்திருக்கும். இல்லை அல்லது இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக படிக்காம வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அல்லது ஐடி படிச்சாங்கன்னா ஐடி படிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் தேவை அப்படின்னு தேவைப்பட்டாங்கன்னா ஆகும்னா இங்க இருக்கிற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க போவாங்களா, இங்க இருக்கிற மக்கள் இங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போவோம், மதுரைக்கு போயிடுவாங்க. அப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டெவலப்பிங் சிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே டெவலப் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கா டெவலப் ஆகுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணதுனால, ஐடி இண்டஸ்ட்ரி அப்படி ஓப்பன் பண்ணதுனால குயிக்கா டெவலப் ஆகுது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக கூடிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? இப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த வாட்டர் சப்ளை இப்படிதான் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அந்த மெத்தட் வந்து அதான் சொல்லணும். இந்த மெத்தட் என்ன சொல்லணும்னா அதாவது 4 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் சொல்லணும். சரிங்களா? என்னென்ன பார்க்கலாம் வாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது ஒரு நமக்கு ரிலேட்டடா சொல்லியிருக்கேன். நம்ம சமுதாயத்தில் பார்க்கறத ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும். அதாவது எதை நோக்கி போவாங்க? இண்டஸ்ட்ரி நோக்கி போவாங்க. அப்ப இதோட நம்ம படிச்சு சம்பந்தமா வேலை வரும்போது அதை நோக்கி போவாங்க. சரி, இப்ப மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் பாப்புலேஷன். சரிங்களா? பாப்புலேஷன் குரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் மெத்தட்.
அரித்மெட்டிக் மெத்தட் சரிங்களா. அதோட ஃபார்முலா அதாவது இது வந்து ஃபார்முலா கேட்பாங்க, ஓப்பனாக கேட்பாங்க, அதனால ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. P is equal to population is equal to P0 plus NK சரிங்களா. P0 plus NK அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பாப்புலேஷன். சரி, P0 plus NK. ஓகே, இதுல P டோட்டல் பாப்புலேஷனு P0 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பாப்புலேஷன் சரிங்களா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிகேடு, கேங்கிறது பார்த்தா எத்தனை டிகேடுங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை கேங்க டிகேட் தான், ஆவரேஜ் டிகேட் சரிங்களா. ஆவரேஜ் டிகேட் தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. சரி, அரித்மெட்டிக் மெத்தட் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, இது எதுக்கு நம்ம இந்த அதாவது ஃபார்முலா தான், இது டோட்டல் பாப்புலேஷன், ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் டிகேடு, ஆவரேஜ் டிகேட் சரிங்களா. இன்னொரு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். சரி, எதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தோம்னா, ஃபார் ஓல்ட் அண்ட் டெவலப்டு சிட்டிஸ், அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும் சரிங்களா. ஃபார் ஓல்ட் அண்ட் டெவலப்டு சிட்டிஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுன்னா அரித்மெட்டிக் மெத்தட். இது அப்படியே கேட்பாங்க, இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. இது ஒன்று, இது அப்படியே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் அப்படியே கேட்பாங்க. ஃபார்முலா சரிங்க, இதெல்லாம் தேவை அப்புறம் அடிக்கலாம் தேவையில்ல, பட் இதை அப்படியே கேட்பாங்க. சரி, என்ன சொல்றாங்க, ஃபார் ஓல்ட் அண்ட் டெவலப்டு சிட்டிஸ் வந்து நம்ம வந்து என்ன ஃபார்முலா பயன்படுத்தோம்னா, அப்ப அரித்மெட்டிக் மெத்தட். அப்ப இந்த டயக்ராம் பார்க்கலாமா பாருங்க. கோயம்புத்தூர் கம்பேர் மட்டும் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங், அதாவது நியூவா வந்துச்சு, நியூவா இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுனால டெவலப் ஆயிருக்கு சரிங்களா. அதிக பாப்புலேஷன் பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சரி, என்ன காரணம்னா நியூ சிட்டி கிடையாது, நியூவா இண்டஸ்ட்ரி வந்ததுனால அங்கே டெவலப் ஆயிருக்கு. அப்ப இந்த கம்பேர் பண்றப்ப இது ஓல்டா, இருக்குமா, ஏன்னா நியூ அதாவது ஓல்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குமா இங்க, அதான் சொல்லியிருப்பாங்க. ஃபார் ஓல்டு அண்ட் டெவலப்டு சிட்டிஸ், அங்கே டெவலப் ஆயிடுச்சு சரிங்களா, இதுவும் டெவலப் ஆயிடுச்சு. பட் வந்து இதை கம்பேர் பண்றப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் ஆயிருக்கு, டெவலப் ஆயிடுச்சு நல்லா, அதனால ஓல்டு இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓல்டா இருக்கு. ஆனா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் நல்லபடியா வந்து ஆவரேஜா ரன் ஆயிட்டு தான் இருக்கு, டெவலப்டு தான் இருக்கு சரிங்களா. டெவலப்பிங் கிடையாது, டெவலப்டு, அதாவது டெவலப் ஆயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அரித்மெட்டிக் மெத்தட் அப்படின்ற ஃபார்முலா பயன்படுத்தும் சரிங்களா. அப்படியே கேட்பாங்க, ஃபார் ஓல்ட் அண்ட் டெவலப்டு சிட்டிஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கேட்டாங்கன்னா P is equal to P0 plus NK சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன். NKங்கிறது பார்த்தீங்கன்னா, NKங்கிறது வில்லேஜ் வந்துருப்பாங்களா, நம்ம டிகேனா 10 வருஷத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்க, 10 வருஷம், அதாவது ஒரு 10 வருஷமா 10 வருஷம் டோட்டலாக 30 வருஷத்துக்குமா, 30 வருஷம் இருக்கும் சரிங்களா. 30 வருஷத்துல அப்போ 3 டிகேட் சரிங்களா. 3 டிகேட் 3 இன்டூ கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது ஒரு டிகேட்ல எத்தனை பாப்புலேஷன் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. லேக்ஸ் வரும் சரிங்களா. எக்ஸாம்பிள் 1 லேக் போட்டுக்கலாமா, 1 லேக் வந்து போட்டுக்குவோம், 1 லேக் போட்டுப்போம். பிளஸ் P0 ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லேக் போட்டுப்போம். அப்ப எவ்வளவு வந்திருப்பாங்க, ஒரு 30 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 1 லேக் அப்படின்றதுனால என்ன வராங்க, டோட்டலா வந்து பாப்புலேஷன் எவ்வளவு, இப்போ கரண்டா எவ்வளவு இருக்கும்னா P0 33 லேக் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரித்மெட்டிக் மெத்தடோட உள்ள பாப்புலேஷன். இங்கே எழுதிட்டுமா பாருங்க, டோட்டலா பாப்புலேஷன் P0 ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பிளஸ் என்னது பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துல 30 வருஷம்னா 3 டிக்கெட் சரிங்களா. 3 இன்டூ வருஷத்துக்கு 1 லட்சம் வராங்க, ஆவரேஜ் டிக்கெட் சரிங்களா. வருஷத்துக்கு 1 லட்சம் வராங்க அப்படின்னால 1 ஸோ 30 லேக் இப்படி வந்து பார்த்தா முடிஞ்சிடும் ஃபார் அரித்மெட்டிக் அண்ட் அரித்மெட்டிக் மெத்தட். அடுத்து நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்னொரு மெத்தடு ஜாமெட்ரிக் மெத்தட். ஜாமெட்ரிக் மெத்தட் ஃபார்முலா ஜாமெட்ரிக் மெத்தட் ஃபார்முலா P is equal to P0
1 plus r by 100 whole power. இந்த ஃபார்முலா எங்க பாப்பீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க பாப்பீங்க, அங்க நீங்க பாப்பீங்க. சரிங்களா? இது வந்து இருக்குன்னா ஃபார் யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டிஸ், இட் இஸ் ஃபார் யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தணும்னா நம்ம இந்த ஃபார்மை பயன்படுத்தணும். சரி, ஏன் அப்படி சொல்றாங்க வேணுமாங்க? பாருங்க, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஓல்டா வந்துச்சு, பட் நியூவா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஐடி கம்பெனி வந்துருக்கு. சிட்டியை விட்டுருங்க, அந்த ஐடி கம்பெனி தான் முக்கியம். சரிங்களா? அதாவது இங்க வந்து அதிக ஒரு கம்பெனில ஒரு 3000 பேர் ஆள் தேவைப்படுது. ஒரு கம்பெனில 3000 பேர் ஆள் தேவைப்படுது. எல்லா கம்பெனிலும் கிட்ட 3000 பேர் ஆள் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிற வேலையில இளைஞர், மற்றபடி வேலையை பிடிக்காத இளைஞர்கள் வேற யாராவது பார்த்தீங்கன்னா ஐடி வேலைக்கு போவாங்களா? அப்ப என்ன ஆகுது? டெவலப்பிங். சரிங்களா? தொடர்ந்து ஆள் வந்துட்டே இருக்காங்க. டெவலப்பிங் ஆகுது, மக்களுக்கு அதிகமாக கூடுது. இதை கம்பேர் பண்றப்ப இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசா இருந்ததுனால யங். சரிங்களா? யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டிஸ், யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டிஸ் இதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். சரி, இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேர்ல்டு பாப்புலேஷனு ஆறுங்கிறது எந்த அளவுக்கு போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, என்னங்க டிகேட். சரிங்களா? பெர்சன்ட், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இதோட ஃபார்முலா என்னன்னா P is equal to P0 plus NK plus N into N plus 1 divided by 2 into Y. சரிங்களா? இதாவது பார்த்தீங்கன்னா P0, அதாவது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இது வந்து எதுக்கு பயன்படுத்தி கேட்பாங்க? ஃபார் எனி சிட்டிஸ். ஃபார் எனி சிட்டிஸ் நம்ம வந்து எது பயன்படுத்தலாம்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட். டிக்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட் அப்படின்றதுனால இது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P is equal to P0 1 plus R minus D divided by 100 into N. டிக்ரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட்னா என்னங்க ஆகும்? அதாவது ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்? நம்ம வில்லேஜ் வச்சுக்கோமா, ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வில்லேஜ்ல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டாங்க, இங்க இருந்து இங்க போறாங்க தவிர திரும்பி யாரும் ஊருக்கு வரல. சரிங்களா? அப்ப இங்க இருக்க பாப்புலேஷன் கம்மியாயிடுது. ஃபார் decreasing population. இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, அதோட அந்த டிகேட் 10 வருஷத்துல எத்தனை மக்கள், 10 வருஷத்துல எத்தனை மக்கள் அங்க போயிருக்காங்க, 10 இல்ல அல்லது 10 வருஷம் எத்தனை மக்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாட்டர் சப்ளை பண்ணணும். அதை காசு தான் அது, அந்த மெத்தட் தான் அது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா யூசஸ் பார்க்கணும். வாட்டர் சப்ளையோட யூசஸ், அதாவது யூசஸ் பார்க்கணும். வாட்டர் வந்து மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்கம் குரூப், அங்க இருக்க மக்கள், அதாவது ஏதாச்சும் ஊர்ல இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஊருக்கு வந்தாங்களா, ஊருக்கு வந்த மக்கள் வந்து ஹை இன்கமா இருந்தா ஹை இன்கம் குரூப், லோ இன்கம் குரூப். லோ இன்கம் குரூப். சரிங்களா? ரெண்டு விதமா இருக்கு. இல்ல நம்ம கண்டுபிடி எழுதிக்கணும். சரிங்களா? ஒன்னு வந்து டொமஸ்டிக்,
டொமஸ்டிக், வாட்டர் தெஃப்ட், இண்டஸ்ட்ரீஸ், காமன் யூஸ், பப்ளிக். சரிங்களா? அதாவது ஹை இன்கம் குரூப்னால டொமஸ்டிக் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லணும்னா 200 லிட்டர். இது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டாங்கிறது, ஸ்டாண்டர்ட் டேட்டா. இது வந்து ஒன்றும் நீங்க வந்து மாத்திக்க முடியாது, அப்படியே கோத்ரூ பண்ணி வேண்டியது. 200 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம், எல்பிசிடி. சரிங்களா? 200 லிட்டர் பயன்படுத்துறாங்க. பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 லிட்டர் பயன்படுத்துறாங்க. வாட்டர் தெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எந்த அளவுக்கு ஆகும்னா 55 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்குன்னா 50 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். காமன் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா 20 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். பப்ளிக் பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். சரி, இப்போ டோட்டல் பண்ண எவ்வளவு வருது பாருங்க. 80 டோட்டல் பண்ணா அதாவது 200, 250, 280, 280, 290, 290, 280, 250, 250, 270, 280, 280 பிளஸ் 55 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 335 லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை இன்கம் பயன்படுத்துவாங்க. இதனால எப்படி கேட்கலாம்னா ஹை இன்கம் இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளவு பயன்படுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹை இன்கம் காமன் யூஸ்ல எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஹை இன்கம் டொமஸ்டிக் எந்த அளவு பயன்படுத்தாங்க அப்படிலாம் உங்களுக்கு கேட்கலாம். அதனால டேட்டா அப்படியே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. லோ இன்கம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா அதாவது ஒன்று டொமஸ்டிக் மட்டும் என்னன்னா 200 ரூபாய் 135 வரைக்கும் நோட்டு போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான், சின்ன தான். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஹை இன்கம் குரூப் 200 லிட்டரு, லோ இன்கம் குரூப்னா 135 லிட்டர். இங்கே டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 270 வரும் லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். அடுத்து பார்க்க வேண்டியது நம்ம சரி இந்த எல்பி லிட்டர் பார்த்தாச்சு. நம்ம இந்த எல்பிசிடி வந்து பார்த்தோம். நம்ம எல்பிசிடி 300 லிட்டர் பார்த்தாச்சு. பிசிடி நம்ம என்னங்க பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னா அது பாருங்க, அது டெஃபினேஷன் பாருங்க. பெர் கேபிட்டா டிமாண்ட் பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் annual water required by 65 into total number of population. Yeah, concept சரிங்களா? Per capita demand is equal to annual water required divided by 365 into total population. இதான் பார்த்தீங்கன்னா இது per capita demand ஒரு ஃபார்முலா. அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கோத்ரூ பண்ண வேண்டியதான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சரி இப்போ வந்து மக்கள் இருக்காங்க. சரிங்களா? மக்கள் இருக்காங்க. சப்போஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி அந்த இதெல்லாம் பார்த்தோமா, இப்போ மக்கள் இருக்காங்க. மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு காலம் இருக்கும். சரிங்களா? ஒரு வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 காலகட்டம் இருக்கும். அது வெயில் காலம், பனிக்காலம், குளிர்காலம், பருவகாலம் அப்படி 4 காலம் வரும். சரிங்களா? அது பனிக்காலம் 4 காலம் வரும். சரி,
ஒவ்வொரு காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மாறுபடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்து தண்ணியோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும், விண்டர்ல தண்ணியோட தேவை கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதான் டிமாண்டுங்கிறது. அதாவது எந்த அளவுக்கு தேவைப்படுதோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு தேவை கம்மியாக இருக்கோ டிமாண்ட் கம்மியாக இருக்கு. அதான் கான்செப்ட். இதுதான் பிசினஸோட ஐடியாவே தான். நீங்க ஒரு பொருள் ப்ராடக்ட் தயாரிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, அதாவது எந்த அளவுக்கு மக்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சா காஸ்ட் ஆஃப் பிரைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இது வந்து எக்கனாமிக்ஸ்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்னு டாபிக் தான் வரும். சரிங்களா? இதுல வந்து பாருங்க, சீசன் பொறுத்து டிமாண்ட் அதிகமாகும். அல்லது சப்போஸ் நீங்க ஊட்டி அந்த மாதிரி மலைப்பிரதேசம் இருந்தீங்கன்னா வாட்டரோட அளவு கம்மியா இருக்கும். என்ன காரணம்? அங்க குளிரா இருக்கும், அதனால ரொம்ப வாட்டர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல பொறுப்பு வந்து டெசர்ட் அப்படின்ற டெசர்ட் அப்படின்னா நல்ல வெயில் வர இடத்துல சேலம், திருச்சி, வேற அந்த சென்னையெல்லாம் போனால் வெயில் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல போனா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அதான் டிமாண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிமாண்ட், டோட்டல் டிமாண்ட். டோட்டல் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, அது பார்க்கணும். டோட்டல் டிமாண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த பேஜ் போய்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆனுவல் ஆவரேஜ் டிமாண்ட். நீங்க இப்ப எங்க வேணா இருக்கலாம், அதாவது திருச்சியில இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், வேற ஊட்டியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அங்க எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு ஆனுவல் ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு டிமாண்ட் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 லேக் லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆவரேஜா எடுத்துக்கலாம். அதான் ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இந்த அளவுக்கு தேவைப்படுது. சரிங்களா? அப்படின்னு நம்ம வந்து அசம்ஷனா எடுத்துக்கலாம். அதை நம்ம எப்படி நோட்டிஃபை பண்ணோம்னா Q அப்படின்னு நோட்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். சரிங்களா? இது என்ன டெய்லினா, டெய்லி அப்படின்னா அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு வருஷத்துல 365 நாள் வருமா, அந்த 365 நாள்ல சம் ஃபங்க்ஷன் டேஸ்லாம் வரும். எக்ஸாம்பிள் தீபாவளி, பொங்கல், அப்புறம் சதுர்த்தி, ஆயுத பூஜை, ரம்ஜான், அப்புறம் கிறிஸ்மஸ் எல்லாமே வரும். சரிங்களா? இது மாதிரிலாம் வரப்ப என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் டேல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட செலவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். என்ன காரணம்னா அவங்களோட சமைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க சில இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த டைம்ல குறிப்பிட்ட டேல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னா, இந்த கியூவோட இன்ட்டு 1.8 போட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் வச்சுக்கலாம். 1000 லிட்டர் இருந்துச்சுன்னா இந்த டெய்லி டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படும்னா, அந்த பர்டிகுலர் டேல எவ்வளோ தேவைப்படும்னா 1800 லிட்டர், அதாவது 1.82 கிட்ட வந்துடும். அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் டே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அந்த பர்டிகுலர் டேல எந்த ஒரு டிமாண்ட் இருக்குன்னா 1.82 வரைக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இப்படியே நோட் பண்ணிக்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள் வேணாம். $1.8 டிமாண்ட் ஆகுது. சரிங்களா? ஏன்னா அந்த ரொம்ப அதிகமாக தண்ணி எல்லாருமே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க, சீக்கிரமாக பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் அதிகமாகும். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட். இது எப்படின்னா, எப்படி நம்ம போட்டோம்னா 1.5 இன்டூ மேக்சிமம் டெய்லி டிமாண்ட். எப்படிங்க அது 1.5 இன்டூ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் எப்படி வருது பாருங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு, நார்மல் டேஸை விட
இந்த டேஸ்ல வந்து ஓரளவுக்கு தண்ணியோட செலவு அதிகமாகிடும் சொல்லி பார்த்தாச்சு. இன்னும் நம்ம அதிகமாக நோக்கி போகும்போது அந்த மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் நம்ம எல்லாருமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்னிங் 6லேருந்து 8க்குள்ள எல்லாமே குளிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகி கோயிலுக்கு போறதோ வேற எங்கேயாச்சும் போறதோ எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப 6லேருந்து 8க்குள்ள ரொம்ப தண்ணி அதிகமா தேவைப்படும், அப்படிதானே? மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஒரு 4 to 6 4 to 7 வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, யாரும் ரொம்ப தேவைப்படாது. இதை கம்பேர் பண்றப்ப அந்த காலகட்டம் ரொம்ப தேவைப்படாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் டேல ஏதோ டேல, அதாவது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா அந்த பர்டிகுலர் டேல குறிப்பிட்ட டைம்ல பார்த்தீங்கன்னா தண்ணியோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நம்ம எங்க நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்ல இருந்து இங்க 1.5 போட்டீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்றது வரும். அப்படினால என்ன வருது பாருங்க, 1.5 into 1.8 is equal to 2.7 cube. இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட். இது அப்படியே கேட்பாங்க, ஆனுவல் ஆவரேஜ் டிமாண்ட் என்ன, டெய்லி டிமாண்ட் என்ன அப்படியே கேட்பாங்க. அப்படியே நோட் வச்சுக்க, நிச்சயமா கொஸ்டின் உண்டு இதுல இருந்து. சரி, இப்பதான் நம்ம வந்து டோட்டல் டிமாண்ட் கண்டுபிடிக்க போறோம். எப்படி பாருங்க, டோட்டல் டிமாண்ட் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் டிமாண்ட் எவ்வளோனா 1 2 விதமா இருக்கு, ஏ பி. சரிங்களா? மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்ட் பி. மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட். இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமாண்ட் எந்த அளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்ட், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட். இது ரெண்டுத்துல எது அதிகமா இருக்கோ அதான் வந்து டோட்டல் டிமாண்ட். ரெண்டுத்துல அதாவது பாத்தீங்கன்னா ஏ அதிகமா இருந்துச்சுன்னா டோட்டல் டிமாண்ட். இதுதான் நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் டிசைன் பண்ணணும். இந்த அளவு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவு தண்ணி கொடுக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? இந்த அளவு தண்ணி தேவைப்படுது, மக்களுக்கு இந்த அளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துல எது அதிகமா இருக்கு பார்க்கணும். எது அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் பண்ணி மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்பதான் நம்ம கவர்மெண்ட் தான் செயல்பட்டு இருக்கோம். சரி, இதுல நம்ம இது பார்த்தாச்சு, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் ஹவர் டிமாண்ட் பார்த்தாச்சு. அப்போ ஃபயர் டிமாண்ட் என்னது? ஃபயர் டிமாண்ட் அதுக்கு ஃபார்முலா இருக்கு, ஒன்று பார்த்துங்க. பட் வந்து டோட்டல் டிமாண்ட் அதுதான். ஒரு டோட்டல் டிமாண்ட் எப்படி பார்க்கணும்னா 2 டிமாண்ட் இருக்கு. ஒன்று மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்ட், அல்லது மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட். இது ரெண்டுத்துல எது அதிகமா இருக்குதோ அதை வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். அதான் டோட்டல் டிமாண்டுங்கிறது. இதுல ஃபயர் டிமாண்ட் பத்தி பார்க்கவே இல்லை, அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க. அது ஃபயர் டிமாண்ட் இது டேட்டா வாங்குறது அப்படியே கோத்ரூ பண்ணி வேண்டியதான். 1 குச்லிங்ஸ் ஃபார்முலா. குச்லிங் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா (3180 √P) இதுதான் குச்லிங்ஸ் ஃபார்முலா. அடுத்து ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா. (1136 P/5 + 10). சரிங்களா? 1136 3/5 + 10 P/5 + 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா. நேஷனல் போர்ட் ஃபார்முலா. (4637 √P into 1 - 0.01 √P). இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்டு ஃபார்முலா. 4 பஸ்டன் ஃபார்முலா. (5663 √P). 5663 √P. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதை வந்து வேல்யூ சப் பண்ணோம்னா
அதுக்கும் சம் வேல்யூ கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பக்கத்தில் நம்ம போடும்போது ரெண்டுத்துக்கும் எது அதிகமாகுதோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதான் முதல்ல டோட்டல் டிமாண்ட் இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான் இது இதோட டாபிக் தான். இதுக்கடுத்து நம்ம என்னென்ன பார்க்கணும்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் பேலன்ஸ் தான் பார்க்கணும். சரி, ஓகே, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அது தேங்க்யூ.